வெல்கம் டு NDL IAS அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன போறோம் அப்படின்னா, ரயில்வேல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, ALP கான அப்டேட். ஓகேவா, ALP அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு அப்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இது வந்து ரயில்வே போர்டு கொடுத்ததுதான். ஓகேவா, ஸோ ஒரு 40 கொடுத்ததுதான், 11-12 கொடுத்தது. என்ன சார் அப்டேட் அப்படின்னா, நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ALPக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஓகேவா, RRB நடத்துல ALP அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டவுட் இருந்துச்சு. அதுக்காக என்னன்னா, ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே போர்டு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் பிரிஸ்கிரைப்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கடைசி இப்போ வந்துதான் யாருக்கு அப்படின்னா, ஜெனரல் மேனேஜர் ஆல் இந்தியன் ரயில்வேஸ் ப்ரொடக்ஷன். ஓகேவா, சப்ஜெக்ட் பாருங்க, clarification regarding minimum prescribed educational qualification for direct requirement for the post of assistant loco pilot in level 2. இது ஏன் சார் இப்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப அடுத்து வரப்போறது RRB ALP வரப்போகுது. ஓகேவா, RRBல ALP JE NTPC எல்லாமே வரப்போகுது. அதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப இதை பேஸ் பண்ணி என்னன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க ALP. ஓகேவா, ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, ALP வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ALP ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ரயில்வே கவர்மெண்ட் கண்டிப்பா வரப்போகுது, அதுக்கான முன்னோட்டம் தான் அது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மினிமம் பிரிஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அடிப்படை கல்வி தகுதி. ஓகேவா, ALP எழுதணும்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆல்ரெடி போர்டு லெட்டர் வந்து ஈவன் நம்பர் 28/7 கொடுத்துருக்காங்க. பட் இருந்தால் என்ன பண்றாங்க, டீட்டெயிலா ஓகேவா 28/7 இல்ல has been clarified the instruction contained in the board of the letter under reference. என்ன பண்ணா டீடைல் நான் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி கீழே பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சம்பந்தப்பட்ட போர்டு எல்லாத்துக்குமே போகும். சரி ஓகே, அப்படி என்ன சார் கொடுத்துருக்காங்க ALP பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்தியன் ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேனுவல் வால்யூம், அந்த வால்யூம் எல்லாம் மாத்திருக்காங்க. என்னன்னா, குவாலிஃபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வில் பி அண்டர் குவாலிஃபிகேஷன். என்ன சார் குவாலிஃபிகேஷன் ALPக்கு என்னன்னா, ALP நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நான் ALP ஆகணும், அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பர் ஜாப் இது, ரயில்வேல சூப்பரான ஜாப். ஓகேவா, ALP லோகோ பைலட்ங்கிறது நல்ல ஜாப். அதுக்கு என்ன போனா அப்படின்னா, குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஹை எல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்க, நீங்க அடிஷனல் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணுங்க, கண்டிப்பா 10th பாஸ் ஆயிருக்கும். 10th பேசிக். ஓகேவா, ஸோ 10th கண்டிப்பா என்ன ஆகணும், பாஸ் ஆயிருக்கணும். மெட்ரிகுலேஷன் பாஸ் பிளஸ் 10th கண்டிப்பா பாஸ். 10th மட்டும் இல்ல, 10th பாஸ் ஆயிருக்கணும். அண்ட் ஓகேவா, 10th மட்டும் இல்ல, 10th பிளஸ் ITI முடிச்சிருக்கணும் சார். 10th பிளஸ் ITI. ஸோ நீங்க 10th முடிச்சுட்டு ITI பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் தி எலிஜிபிள். ஓகேவா, 10th பிளஸ் ITI பண்ணினா நீங்க எலிஜிபிள். சரி சார், ITI மட்டும் தான் எலிஜிபிளா? கிடையாது. ஆர் அல்லது டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓகேவா, இல்லையோ ITI. என்ன அப்படின்னா, நீங்க ITI பண்ணாம 10th பிளஸ் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேவா, டிப்ளமோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ 10th பிளஸ் ITI பண்ணீங்க சார், எலிஜிபிள். 10th பிளஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இதெல்லாம் ஏதாவது ஒன்று படிச்சா நீங்க என்ன எலிஜிபிள். ITI படிக்கணும் தேவையில்ல, 10th பிளஸ் டிப்ளமோ படிச்சா நீங்க எலிஜிபிள். சரி ஓகே, என்ன டவுட் வரும், இப்போ 10th பிளஸ் ITI போட்டீங்களே, ITI என்ன ட்ரேட் படிச்சிருக்கணும்? ITI பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ITல ட்ரேட் இருக்கு. என்ன ட்ரேட் படிச்சிருக்கணும் அப்படின்னா, ITல கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன ட்ரேட் இருக்கு அப்படின்னா, ஒன்னு ஃபிட்டர். ஓகேவா, ஸோ இந்த ட்ரேட்லாம் படிச்சிடணும். ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். ஓகேவா, மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், மெக்கானிக் இன் ரேடியோ டிவி, எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெக்கானிக் இன் மோட்டார் வெஹிக்கிள், ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், ஆர்மேச்சர் அண்ட் காயில் வெண்டர், மெக்கானிக் இன் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னர், மெஷினிஸ்ட், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் AC மெக்கானிக். ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க எந்த கோர்ஸ் படிச்சாலும் என்னன்னா எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் வந்து ITI கோர்ஸ். ஸோ ITல இதெல்லாம் படிச்சுன்னா ஏதாவது ஒன்று படிச்சா நீங்க எலிஜிபிள். இல்லைன்னா டிப்ளமோல மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் நீங்க எலிஜிபிள். சரி சார், இப்போ அடுத்து டவுட் வரும், ITI ஓகே எலிஜிபிள்ட்டீங்க, டிப்ளமோ எலிஜிபிள்ட்டீங்க, இப்போ BE படிச்சனா எலிஜிபிளா இல்லையா? நான் ITI படிக்கல, டிப்ளமோ படிக்கல, BE படிச்சனா எலிஜிபிளா இல்லையா? அந்த டவுட் நிறைய பேருக்கு. BE படிச்சவங்க எலிஜிபிள் இருக்கு, கீழே இருக்கு பாருங்க. இப்போ இந்த வார்த்தையை படிங்க, என்னன்னா, காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் ட்ரேட் ஆஃப் இன்ஜினியரிங் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிசிப்ளின். ஓகேவா, இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் லைக் ITI வில் பி அலோட். நீங்க ITல படிச்சா அலோட் தான். டிகிரி இன் இன்ஜினியரிங் இந்த ரெண்டாவது பண்ணா நமக்கு டிகிரி இன் இன்ஜினியரிங், அதாவது BE.
ஓகேவா. நீங்க பிஇ படிச்சிருந்தாலும் as above is also acceptable line of diploma in engineering. உங்களை டிப்ளமோ கன்சிடர் பண்ணி வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஓகேவா. நீங்க டிப்ளமோ பண்ணுங்க ஐடிஐ கன்சிடர் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி நீங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களை ஆல்சோ அக்செப்டபிள், உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களை டிப்ளமோ நினைச்சு நான் என்ன பண்ணுறேன், டிப்ளமோ கேண்டீன்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இதுல ஐடி 10th + ஐடி நீங்க எலிஜிபிள், 10th + டிப்ளமோ எலிஜிபிள். நான் 10th படிச்சு 12th படிச்சு பிஇ பண்ணிருக்கேன், பிஇக்கு எலிஜிபிள் தான். ஓகே சார், பிஇக்கு நம்ம எலிஜிபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எலிஜிபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்திருக்கிற ஒரு பெரிய அப்டேட், புரியுதா. ஸோ இந்த அப்டேட் வந்து என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஏஎல்பி சீக்கிரம் வரப்போகுது. ஓகேவா, ஏஎல்பி, என்டிபிசி, குரூப் டி, ஜேஇ எல்லாமே டக்கு டக்குன்னு வரப்போகுது. ஓகேவா, கண்டிப்பாக டிசம்பர்ல வரலாம், இல்லை ஜனவரியில் வரலாம், பிப்ரவரி கூட கண்டிப்பாக இந்த 2 மாதம் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, மேக்ஸிமம் பிப்ரவரிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. மேபி டிசம்பர் ஜனவரி எப்போலாம் வரலாம், ஆனால் வந்தால் உடனே வரும். ஓகேவா, டக்குன்னு குரூப் டி வரும், டக்குன்னு ஏஎல்பி வரும், டக்குன்னு என்டிபிசி வரும். ஸோ உடனே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போனது அப்படிதான் 2018 டிசம்பர்ல தான் வந்துருச்சு. நல்லா 18 தெரியும், 2018 டிசம்பர் கடைசியில வந்திருக்கும், 19ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, 18 19 கடைசியில தான் வந்திருக்கும், 18 கடைசி தான். ஸோ அது மாதிரி என்ன இந்த கடைசியில தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாசமும் வரலாம், அடுத்த மாசமும் வரலாம். ஸோ எப்போ வேணாலும் வரலாம், ஆனா வரப்போறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, இம்பார்ட்டன்ட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்ட்ரல் லோகோ பைலட்டுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வரப்போறதுக்கு மெயினாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் சொல்றதுலாம் வந்தோம். ஸோ கவர்மெண்ட் அப்டேட் தான். ஸோ கண்டிப்பாக படிக்கிறவங்க இப்போவே வந்து என்ன பண்ணுறேன், ஆர்ஆர்பி ஜேஇனாலும் சரி, ஆர்ஆர்பி ஏஎல்பினாலும் சரி, இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ ஐடி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, ஏன்னா ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும் எலிஜிபிள், டிப்ளமோக்கும் எலிஜிபிள், பிஇக்கும் எலிஜிபிள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பி ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா அழகாக படிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இதுவும் எலிஜிபிள் இருக்கு, ப்ளஸ் அடுத்த ஆர்ஆர்பி ஜேஇ வந்து அதுக்கும் எலிஜிபிள் இருக்கு. ஓகேவா, எல்லாமே எலிஜிபிள் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, இதே மாதிரி நாங்கள் ஆர்ஆர்பி ஜேக்கு என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே நீங்கள் வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு ஆர்ஆர்பி ஜே சிவிலுக்கும் சரி, மெக்கானிக்கும் சரி, எல்லாமே என்ன பண்ணுறோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி ஜே சிவிலுக்கு செட் 1 செட் 2 செட் ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே CBT2க்காக பண்ணிட்டு இருக்கோம். CBT1க்கும் நாங்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ கிளாஸ் இருந்தீங்கன்னா CBT1 படிச்சுக்கலாம், CBT2 படிச்சுக்கலாம். ஓகேவா, ரெண்டுக்குமே நம்ம கிளாஸ் இருக்கிறோம். CBT1 நம்மளுக்கு தெரியும், ஜென்ரல் அவேர்னஸ், பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது ஆக்டிவாக இருக்கும். CBT2ங்கிறது சப்ஜெக்ட் டெக்னிக்கலும் இருக்கும், நான் டெக்னிக்கலும் இருக்கும். ஓகேவா, ஸோ ரெண்டுக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் கால் பண்ணி கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.